அனைவருக்கும் உங்கள் சகோதரி சரண்யாவின் அன்பான வணக்கம். பயம்ங்கிறது மனிதர்களோட இயல்பான உணர்வு. ஆனா யாரெல்லாம் பயத்தை வெற்றிகரமா கையாளுறாங்களோ அவங்களால தான் வாழ்க்கையிலையும் அவங்க நினைச்ச லட்சியத்தை அடைஞ்சு வெற்றி பெற முடியும். ஆனா எப்படி அந்த பயத்தை துணிச்சலா மாத்துறது அப்படிங்கறத தான் இந்த அழகான கதை மூலமா நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இந்த கதைய கடைசி வரைக்கும் கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு முழுசா புரிஞ்சுக்க முடியும். முன்னொரு காலத்துல ஒரு அரசர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அந்த அரசரோட ராஜ்யத்துல யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா அவங்கள வித்தியாசமான ஒரு முறையில அவரு தண்டிப்பாரு. அந்த தப்பு செஞ்சவரை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வருவாங்க. அங்க அந்த ராஜ்யத்துல இருக்கிற எல்லா மக்களும் கூடி இருப்பாங்க. அந்த இடத்துல 2 அறைகள் பூட்டப்பட்ட கதவோட இருக்கும். ஒரு அறையில ரொம்ப பசியோட இருக்கிற புலி இருக்கும். இன்னொரு அறையில ஒரு அழகான இளம்பெண் இருப்பா. ஆனா எந்த அறையில புலி இருக்குது, எந்த அறையில ஒரு அழகான பெண் இருக்கான்னு அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. தப்பு செஞ்சவன் ஒரு அறைய தேர்வு செய்யணும். அவன் தேர்வு செஞ்ச அறையில புலி இருந்துச்சுன்னா அந்த புலிக்கு அவன் இரையாயிடுவான். அவன் தேர்வு செஞ்ச அறையில இளம்பெண் இருந்தானா அந்த பெண்ணை அவன் திருமணம் செஞ்சுட்டு சந்தோஷமா வாழலாம். இந்த விளையாட்டு வினோதமாவும் ரொம்ப சுவாரஸ்யமாவும் இருக்கிறதுனால கண்டிப்பா மக்கள் எல்லாரும் இத தவறாம வந்து கலந்து பார்ப்பாங்க. அந்த அரசருக்கு ஒரே ஒரு அழகான இளவரசி இருந்தாங்க. அந்த இளவரசி அழகுல மட்டும் இல்ல, அறிவுலையும் ரொம்ப சிறந்தவங்களா விளங்குனாங்க. அந்த இளவரசியோட ஆடைகளால அவங்களோட முகத்தை எப்பவுமே மூடி இருப்பாங்க. கண்கள் மட்டும்தான் தெரியும். அவங்களோட கண்கள் மட்டும் தெரிஞ்சாலும் கூட அந்த கண்கள் ரொம்பவும் வசீகரமா இருக்கும். அவங்களோட கண்களை பார்த்த பல இளவரசர்கள் அவங்கள மணமுடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்களோட அழகை பத்தி கேள்விப்பட்டவங்க கூட இவங்கள மணமுடிக்கணும்னு விருப்பப்பட்டாங்க. ஆனா இளவரசி அவங்க யாரையுமே திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு ஒத்துக்கல. ஒரு நாள் இளவரசி அவங்களோட மாளிகையோட தோட்டத்துல நடந்து போயிட்டு இருக்கும் போது அவங்களோட தோட்டக்காரரோட மகன் அங்க இருந்த செடிகளை ரொம்பவும் அன்போட பாத்துக்கிறத பார்த்தாங்க. அந்த தோட்டக்காரரோட மகன் அழகான இளம் வயதா இருக்கிறவர். அவரு ரொம்பவும் அன்பாவும் ரொம்ப சந்தோஷமாவும் அந்த தோட்டத்தை பாத்துக்கிறத பார்க்கும்போது அந்த இளவரசிக்கு அந்த தோட்டக்காரரோட மகனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவரோட பேசவும் ஆரம்பிச்சாங்க. பழக பழக இளவரசிக்கு அவரை ரொம்பவும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க 2 பேருக்கு நடுவுல காதலும் வளர்ந்துட்டு வந்துச்சு. அதனால இளவரசி அடிக்கடி அவரை பார்க்க போனாங்க. ஒரு நாள் அவங்க 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருந்தத அரசர் பார்த்துட்டாரு. அரசருக்கு ரொம்ப கோபம். இத்தனை இளவரசர்களை நீ வேணான்னு சொன்னது இவனுக்காக தானா அப்படின்னு கோபமா சொல்லிட்டு அந்த தோட்டக்காரரோட மகனை உடனே சிறையில அரசர் அடைக்க சொல்லிட்டாரு. மக்கள் எல்லாரையும் நாளைக்கு பார்க்க வர சொல்லுங்க. நாளைக்கு இவனும் ஒரு அறைய தேர்வு செய்யணும். இவனுக்கும் அதே தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இளவரசி தன்னோட அப்பா கிட்ட எவ்வளவோ கேட்டோம் அரசர் மனசு மாற தயாரா இல்ல. அரசர் சொன்னாரு, எந்த கதவை அவன் தேர்வு செஞ்சாலும் கண்டிப்பா அவன் உனக்கு கிடைக்க போறது இல்ல. புலி இருக்கிற கதவை அவன் தேர்வு செஞ்சானா புலிக்கு இரையாவான். இன்னொரு கதவை அவன் தேர்வு செஞ்சானா வேற ஒரு பெண்ணை திருமணம் செய்வான். அதனால நீ அவனை மறந்துடு அப்படின்னு கண்டிப்பா சொல்லிட்டாரு அந்த அரசர். இளவரசி தன்னோட காதலனுக்கு என்ன நேருமோ அப்படின்னு பயத்திலையும் பதட்டத்திலையும் அவங்களோட அறையில உட்கார்ந்து இருந்தாங்க. அப்போ அரசரோட மூத்த மந்திரி இளவரசிய பார்க்க வந்தாங்க. இளவரசி கிட்ட வந்து, மகளே, பயம்ங்கிறது நிழல் போன்றது. நீ ஓடுனா தொடர்ந்து வரும், எதிர்த்து நின்னாதான் மறையும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அந்த இளவரசி ஆழ்ந்த சிந்தனையோட அவங்களோட அறையில இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில தோட்டக்காரரோட மகன் அங்க அழைச்சிட்டு வரப்பட்டாரு. ஒருத்தர் விடாம மக்கள் எல்லாரும் கூடினாங்க. இளவரசி காதலிச்சவனை பாக்குறதுக்காகவும் அவனுக்கு என்ன நேர போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அரசர் அவருடைய அரண்மனையில இருந்து நடக்கிறத பார்த்துட்டு இருந்தாரு. அரசருக்கு பின்னாடி தலை குனிஞ்சபடி ரொம்ப அமைதியா இளவரசி நின்னுட்டு இருந்தாங்க. அறைய தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி தோட்டக்காரரோட மகன் இளவரசிய பார்த்தாங்க. இளவரசியோட கண்கள் ஒரு அறைய பார்த்துச்சு. அத கவனிச்ச அந்த தோட்டக்காரரோட மகன் அந்த அறையவே தேர்வு செஞ்சாரு. தன்னுடைய காதலன் அந்த அறைய தேர்வு செஞ்ச உடனே இளவரசி அழுதுகிட்டே வேகமா அவங்களோட அறைக்கு போயிட்டாங்க. தோட்டக்காரர் தேர்வு செஞ்ச அந்த அறையோட கதவு திறக்கப்பட்டது. உள்ளுக்குள்ள இருந்தது புலி கிடையாது, ஒரு இளம்பெண். அத பார்த்ததும் அரசருக்கு ஏமாற்றமா தான் இருந்துச்சு. கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பார்க்கும்போதுதான் அரசருக்கு புரிஞ்சிச்சு, அந்த இளம் பெண் வேற யாரும் கிடையாது, தன்னுடைய ஒரே மகள் இளவரசி தான்.
இத பார்த்ததும் அரசருக்கு ஒரே அதிர்ச்சி. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு எந்திரிச்சாரு. பின்னாடி திரும்பி பார்த்தாரு. தன்னுடைய மகள் அங்க இல்ல. அரசருக்கு எப்படி இது சாத்தியமாச்சுன்னு கொஞ்சம் கூட புரியவே இல்ல. ஆனாலும் ஒரு சின்ன புன்னகையோட அவங்க 2 பேரோட திருமணத்தை நடத்துறதுக்கு ஒப்புக்கிட்டாரு. இளவரசிய கூப்பிட்டு அரசர் ஆச்சரியமா, எப்படி இந்த காரியத்தை நீ சாதிச்ச அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு இளவரசி சிரிச்சுக்கிட்டே, எந்த ஒரு காரியத்தையும் நம்ம வெற்றிகரமா முடிக்கிறதுக்கு, எந்த ஒரு லட்சியத்தையும் நம்ம அடையிறதுக்கு, காதல்ல ஜெயிக்கிறதுக்கும் முக்கியமா தேவைப்படுறது துணிச்சல். அந்த துணிச்சல் எனக்கு இருந்தனாலதான் கண்டிப்பா என்னால இதை செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட துணிச்சலோட நான் அந்த அறைய பாதுகாக்கிறவங்க கிட்ட போய் பேசினேன்ப்பா. முதல்ல அந்த காவல்காரர் ஒத்துக்கல. உங்களுக்கு ரொம்பவும் விசுவாசியா அவர் இருந்தாரு. ஆனாலும் அவர்கிட்ட என்னுடைய நிலைமைய சொல்லி புரிய வச்ச. அவர் இப்ப செய்யற காரியம் சரியான செயல்தான் அப்படின்னு சொல்லி அவருக்கும் அந்த துணிச்சலை வர வச்ச. அவர் அந்த இளம்பெண் இருக்கிற அறைய சொன்னதும் அந்த இளம்பெண் கிட்ட என்னுடைய ஆடைகளை கொடுத்து உங்க பின்னாடி நின்னு இந்த அறைய என்னுடைய காதலன் கிட்ட அடையாளம் காட்ட சொன்ன. அந்த பொண்ணும் தைரியமா ஒத்துக்கிட்டா. அந்த பொண்ணுதான் உங்களுக்கு பின்னாடி நின்னுட்டு இருந்தா. அடையாளம் காட்டின உடனேயே அவளை நான் தப்பிச்சு போக சொல்லிட்டேன். அதே போலவே அவளும் கிளம்பிட்டா அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட அரசர், விதிப்படி எல்லாம் நடக்கட்டும்னு விடாம உன்னோட வாழ்க்கைய உன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும்னு நீ முயற்சி செஞ்ச பாரு. நீ புத்திசாலியான பொண்ணுதான், ரொம்ப தைரியமான பொண்ணும் கூட தான். ஆனா ஒருவேளை உன்னுடைய காதலன் அந்த பெண்ணை நம்பாமலோ இல்லைன்னா அவ காட்டின அடையாளத்தை தெரிஞ்சுக்காம புலி இருக்கிற அறைய தேர்வு செஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த இளவரசி சிரிச்சுக்கிட்டே, அப்படி ஒரு நிலைமை வந்துட்டா என்ன பண்றதுன்னு அந்த புலிய நம்ம காவல்காரர்களை விட்டு ஏற்கனவே நான் அதை காட்டுல போய் விட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சா. அந்த அரசர் இன்னும் அதிர்ச்சி அடைஞ்சாரு. இனிமே இந்த மாதிரியான தண்டனை வேண்டாம்ப்பா, இது சரின்னு எனக்கு படல அப்படின்னு தைரியமா அரசர்கிட்ட சொன்னான். அரசரும் சிரிச்சுக்கிட்டே தன்னோட செல்ல மகளோட ஆலோசனைய ஒத்துக்கிட்டாரு. இளவரசிக்கு அவளுடைய காதலனோடையே கோலாகலமா திருமணமும் நடந்து முடிஞ்சிச்சு. நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம பார்த்தோம்னா வெற்றிக்கான பாதை எப்பவுமே எளிதா இருக்காது. ஆனா துணிந்து செயல்படுறவங்களால மட்டும்தான் எல்லா தடைகளையும் கடந்து வெற்றி பெற முடியும். இந்த கதையில வர இளவரசிய போல நம்மளும் நம்ம விருப்பப்படுற எல்லா காரியமுமே நடக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா அதை சாதிக்கிறதுக்கு துணிவோட முன்னேறணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட கனவுகளை நிஜமாக்குறது ஆசை கிடையாது, அதை அடையிறதுக்கு நம்ம எடுக்கிற துணிச்சலான செயல்கள் தான். ஆபத்து அப்படிங்கிறது உண்மையானது. ஆனா அதை நினைச்சு நம்ம பயப்படுறதோ இல்லைன்னா வருத்தப்படுறதோ நேரத்தை வீணடிக்கிற செயல். பயத்தை எப்படி நம்ம தைரியமா மாத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயத்தை எதிர்கொண்டு நம்ம செய்யற செயல் தான் நம்மள தைரியசாலிகளா மாத்தும். தைரியமானவங்க எல்லாரும் பயம் இல்லாதவங்க கிடையாது. அவங்க அந்த பயத்தை உணருவாங்க, கவலைய உணருவாங்க. ஆனாலும் அவங்க செய்ய வேண்டிய செயலை கண்டிப்பா செய்வாங்க. தோல்வியோட அடையாளம் தயக்கம், வெற்றியோட அடையாளம் துணிச்சல். தயங்குறவங்க வெற்றி அடைஞ்சது கிடையாது, துணிஞ்சவங்க தோற்றதும் கிடையாது. இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல பதிவுகளை நீங்க கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டீபாட் கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம் வாழ்க்கை நம் கையில். இது டீபாட் கதை.